ஸ்ரம் கார்டு. இந்த கார்டு யாரெல்லாம் வாங்கலாம், யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்ரம் கார்டு மத்திய அரசு 2021 ஆண்டு முதல் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது தொழிலாளர்களில் 2 வகையான தொழிலாளர் இருக்காங்க. ஒரு தொழிலாளர்கள் மத்திய அரசினுடைய அந்த போர்ட்டல் மூலமாக, நலவாரியங்கள் மூலமாக பல்வேறு சலுகைகளை அனுபவிக்கிற தொழிலாளர்கள். அவங்க மத்திய அரசின் கீழே அதெல்லாம் பதிவு செஞ்சுருப்பாங்க. மற்றொரு தொழிலாளர்கள், அதாவது பெரும்பாலான தொழிலாளர்கள் அந்த அரசிடம் பதிவு செய்து அரசினுடைய எந்த நலத்திட்டங்களும் பெறாத தொழிலாளர்களாக இருப்பாங்க. அந்த அடிப்பில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இவங்க தான் இந்திய நாட்டில் பெரும்பாலான தொழிலாளர்களாக இவங்க தான் இருக்காங்க. இவங்க என்ன தொழில் செய்கிறாங்க, இவங்களுக்கான வருமானம் என்ன, இவங்க என்னென்ன தொழிலில் எப்படி பண்ணுறாங்க, எத்தனை குடும்பங்கள் இந்த தொழிலில் இருக்குது, எத்தனை தொழிலாளர்கள் இந்த தொழில் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா அரசினுடைய எந்த ஒரு புள்ளி விவரங்கள்லையும் அரசுகிட்ட இல்லைங்கிறனால ஒரு தேசிய ஒரு தகவல் தளமாக இஸ்ரம் போர்ட்டலை மத்திய அரசு 2021 ஆண்டு கொண்டு வந்தாங்க. அந்த போர்ட்டலில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள், குறிப்பாக 400 வகையான தொழில் செய்யக்கூடியவர்கள் மத்திய அரசினுடைய பதிவு செய்யும் தளமாக இஸ்ரம் போர்ட்டல் அப்படின்னு ஒரு வெப்சைட் போர்ட்டலை மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. அந்த இஸ்ரம் போர்ட்டலில் காய் வியாபாரம் செய்கிறவங்க, முடி வெட்டுறவங்க, பால் வியாபாரம் செய்கிறவங்க, கட்டிட வேலை செய்கிறவங்க, இது போல எண்ணற்ற தொழில்கள் செய்கிறவங்க மத்திய அரசினுடைய அந்த தகவல் தளத்தில் பதிவு செஞ்சுக்கணுங்கிற அடிப்படையில் தான் இஸ்ரம் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய வங்கி புத்தகம், உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் பதிவு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இஸ்ரம் ஐடி கார்டு அப்படிங்கிற ஒரு ஐடி கார்டை மத்திய அரசு உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் 2 வகையான விஷயங்கள் இருக்குது. ஒன்று, நாம் என்ன தொழில் செய்கிறோம் அப்படிங்கிறத அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துறது. அரசு அந்த கணக்கெடுப்பு மூலமாக நடத்துறதை விட நம்ம பதிவு செய்கிறது மூலமாக, அந்த வெப்சைட் மூலமாக அரசாங்கத்துடைய பார்வைக்கு அந்த விஷயங்கள் போய்டும். இன்னொன்று, இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு, புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு, கட்டிட வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு, டைலர் வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு பல்வேறு சலுகைகளை, நலத்திட்டங்களை மத்திய அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் யாருக்கெல்லாம் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் முதியோர் உதவித்தொகையாக இருந்தாலும் இந்த மத்திய அரசு இந்த இஸ்ரம் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது ஆதார் கார்டு எப்படி ஒரு முகவரி சான்றாக இருக்குதோ அதே போல் இஸ்ரம் கார்டு என்பது அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஒரு அடையாள அட்டையாக மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. இந்த ஐடியை வச்சுருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இந்த ஐடி அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வாங்கி வச்சுக்கணும். அப்ளை பண்ணி அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய வங்கி புத்தகம், உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற மொபைல் நம்பரை வச்சுட்டு நீங்கள் இந்த போர்ட்டல்லே அப்ளை பண்ணி அழகான ஒரு கார்டை நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அதை வச்சுக்கிட்டே உங்களுக்கு பணம், நலத்திட்டங்கள் வருமானம் வராது. அந்த அடையாள அட்டையை வச்சுக்கிட்டு அடுத்து உங்களுக்கு எந்தெந்த திட்டத்தில் என்ன உதவியெல்லாம் தேவைப்படுதோ மத்திய அரசு செய்யக்கூடிய அந்த உதவிகளை நீங்கள் இந்த இஸ்ரம் கார்டை வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். மத்திய அரசு கொடுக்கக்கூடிய எந்த நலத்திட்டங்களாக இருந்தாலும், தொழிலாளர்கள் சம்மந்தமான எந்த நலத்திட்டங்களாக இருந்தாலும் அடிப்படையாக அவங்க ஒரு ஆவணம் கேட்குறாங்கன்னா இஸ்ரம் கார்டு அடிப்படையான ஒரு ஆவணமாக கேட்குறாங்க. ஆதார் கார்டு எப்படி கேட்குறாங்களோ அதே போல் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு இந்த இஸ்ரம் கார்டு இருந்தால் தான் அவங்களுக்கு பல்வேறு சலுகைகளும் நலத்திட்டங்களும் தர முடியும் அப்படிங்கிற மாதிரி அரசாங்கம் சொல்கிறதால இஸ்ரம் கார்டு ஒரு முக்கியத்துவமான ஒரு கார்டாக இருக்குது. குறிப்பாக நம்ம சொல்லணும்னா, நம்ம தமிழ்நாட்டிலேயே கூட கர்ப்பிணி பெண்களுக்கு பல்வேறு உதவித்தொகையில் தமிழ்நாடு அரசும் தருது, மத்திய அரசும் கொடுக்குறாங்க. பண பலன்களும் கொடுக்குறாங்க. குழந்தைகளுக்கான அந்த பொருட்களும் கூட, தாய்மார்களுக்கு அந்த பொருட்களையும் கூட அரசாங்கம் கொடுக்குது. தற்போது அந்த இது நம்ம பெனிஃபிட்டை வாங்கணும்னா இந்த இஸ்ரம் கார்டு கண்டிப்பாக கேட்குறாங்க. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் நம்ம கவர்மெண்ட் மருத்துவமனையில் பதிவு செய்யணும் அப்படின்னா இஸ்ரம் கார்டு அடிப்படையாக கேட்குறாங்க. அதுபோல் மத்திய அரசினுடைய எந்த நலத்திட்டங்களை தொழிலாளர்கள் பெறணும் அப்படின்னாலும் இந்த இஸ்ரம் கார்டு என்பது ஒரு அடிப்படையான ஒரு அடையாள அட்டை ஆவணமாக கேட்குறாங்க. அதனால் அமைப்பு சாரா தொழிலாளர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இஸ்ரம் கார்டை நீங்கள் வாங்கி வச்சிங்க. அதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய உதவி செய்யும். உங்களுக்கு
பதிவு செய்யும் போது 1000 ரூபா உங்களுக்கு கிடைக்கலாம், இல்லைன்னா விபத்து காப்பீடு அதில் கிடைக்கலாம், மரணம் அடைஞ்சால் அதற்கான நிவாரண உதவித்தொகை உங்களுக்கு கிடைக்கலாம், மருத்துவ காப்பீடு உங்களுக்கு கிடைக்கலாம், முதியோராக இருந்தால் மாதத்துக்கு 3000 ரூபா கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கீமும் வந்து மத்திய அரசில் இருக்குது. அதுவும் கூட நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையாக நீங்கள் ஒரு ஐடி கார்டு வச்சுருக்கணும் அப்படின்னா இஸ்ரம் கார்டு வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதனால் அமைப்பு சாரா தொழிலாளர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த இஸ்ரம் கார்டை கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க.